எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேங்க. சென்னையில் அமெரிக்கன் புல்டாக் வந்து ஒரு சின்ன குழந்தைய மூஞ்சில குதறி வச்சிருச்சு அப்படின்னு. ஸோ நான் வந்து பிரீட் டாக்ஸுக்கு எதிரானது கிடையாது. பட் நாய்கள் இங்கே என்ன பர்பஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம அதை வந்து ரிசர்ச் பண்ணணுங்க. இப்போ நம்ம மனிதனுடைய கடி இருக்குல்ல, கடிக்கிற ஃபோர்ஸு அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 ஒரு 150 160 PSIன்னு வச்சுக்கோங்க. இதே இது காடுகளில் சிங்கமாக இருக்கட்டும், ஓநாயாக இருக்கட்டும், முதலையே தான் இருக்கிறதுல ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி அதனுடைய அளவு வந்து அதிகமாகும். இங்கே மனுஷனுக்கு 160னா காடுகளில் இருக்க விலங்கு, குரங்கு, கொரிலா இந்த மாதிரி பெரிய பெரிய விலங்குகளுக்கெல்லாம் 1000க்கு மேலே அந்த கடிதிறன் இருக்கும் கடிக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த நாய்கள் இதுலையுமே இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம சிட்டிக்குள்ளே வீட்டில் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அதனோட PSI வந்து அபவ் 300 350க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு கடிக்கிற நாய் அஸ் அ ஓனர் அது நாய் அன்பாக இருக்கும். நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் உங்களாலேயே அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அது உங்களை கடிக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து 350 400னா ரொம்ப அக்ரெசிவாக அது மாறுது, உங்களை பைட் பண்ணுது, கடிக்குதுன்னா ஒரு நாள் அதை ஓவர் கம் பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்காக நாய் வச்சுருக்கோம், அந்த நாய் நம்ம வைக்கிறதுனால எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்மளுடைய ஃபேமிலி எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுது, எவ்வளோ அன்பாக இருக்குது, அக்ரெசிவாக கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். சும்மா கெத்து மயிருக்காகலாம் வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா கெத்துங்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் பயப்படுவாங்கிறது கெத்து கிடையாது. நான் நாயை வந்து அன்பாக பார்த்துக்கிறேங்கிறது தான் கெத்து இருக்குது. ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். ஒவ்வொருத்தனும் வாழ்க்கை எது நோக்கியோ ஓடிக்கிட்டு இருக்கோங்க. சம்பாதிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பீத்திக்கணும், கூத்தாடி பக்கம் குத்தணும், இப்படி நிறையா ஒரு தேவையில்லாத விஷயத்தில் இல்லை அரசியல் பண்ணி ஓடணும், அப்படி ஏதோ ஒன்றில் வந்து நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீட்டில் வளர்க்குற பெட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வளங்க. நிறையா வார்த்தைகள் விட்டுருப்பேன். ஏன்னா ஒரு நாயை குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பட் நம்ம ஏன் நாயை வச்சுருக்கோங்கிறதுக்கு இங்கே வந்து யாருக்குமே தெரியாது. இன்னொன்று, இப்போ நான் தெருநாய்க்கு வந்துடுறேன். ஏன்னா என் பிள்ளைங்க நான் சொல்லணும்ல, என் பிள்ளைங்களுடைய கடித்திறன் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் அந்த தெருநாய்க்கும் சேம் தான் இருக்கும். 160னா தெருநாய் வேணால் ஒரு 200 இருக்குங்க அந்த கடித்திறன், கொஞ்சம் தான். ஸோ நம்மளால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். எப்போவுமே ஜெர்மன் ஷெப்பர்டுங்கிறது ஜெர்மன் நாட்டு தெருநாய்ங்க. அமெரிக்கன் புல்டாக்ங்கிறது அமெரிக்கன் நாட்டு தெருநாய். ஸோ ஒரு நாட்டோட தெருநாயை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு கெத்துன்னு காமிக்கிறத விட என்னோட நாட்டு நாய்ங்க, என் நாட்டில் தெருவில் இருக்கிற நாய்ங்க, நாங்கள் தூக்கி வச்சு வளர்க்குறோம், எங்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்குது, யாரையுமே கடிச்சு கொள்ளாது, ஏன்னா அதனுடைய பைட் ஃபோர்ஸ் கம்மி, ஆனால் நிற்க வச்சுருவோம். ஸோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டவை நாட்டு தெருநாயெல்லாம் வந்துட்டு வச்சுட்டு என்கிட்ட பில்டப் பண்ணுறீங்க. ராட்டிலெல்லாம் பாவங்க, ரெஸ்க்யூ பண்ணலாம் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு இப்போயுமே கஷ்டமாக இருக்குது. அது இங்கே எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. எனக்கு தேவையான அந்த கடிக்கிற தன்மையே இங்கே இல்லையே. அப்போ எதுக்கு அது நாயாக இருக்குது, என்ன பர்பஸ்க்காக இருக்குது? ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. சொல்கிறதுக்காக தான் அந்த பதிவு போடுறேன். நன்றி.